everyone, welcome back to my channel. நான் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நைகாவோட இந்த பீச் சைடு பீச் அப்படிங்கற இந்த ஐஷேடோ பேலட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So without wasting time வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நைகாவோட ஐஷேடோல மொத்தம் வந்து 5 வேரியன்ட் இருக்கு. So நான் வாங்கியிருந்தது வந்துட்டு பீச் சைடு பீச் அப்படிங்கற ஒரு வேரியன்ட். இதுதான் இதோட அவுட்டர் பேக்கேஜிங். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல நீட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி இதோட டிஸ்கிரிப்ஷன் இத பத்தின சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599 rupees. பட் நான் வந்து இந்த ஹாட் பிங்க் சேலில் பிங்க் ஃப்ரைடே சேலில் வந்துட்டு 300 rupeesக்கு வாங்கினேன். ஆக்சுவலி 300 rupeesக்கு வந்தனால தான் வாங்கினேன், இல்லாட்டி வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எடுத்து காட்டுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நைகாவோட இந்த பீச் சைட் பீச் ஐஷேடோ பேலட். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 5 வேரியன்ட் இருக்கு. இதில் 4 வேரியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலரை பேஸ் பண்ணி தான் மித்த ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரே கலர் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஷேட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரே ஒரு பேலட்ல வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் டோன்ல இருக்க மாதிரியான ஷேட்ஸ் இருக்க ஐஷேடோ பேலட். இதுலயே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் கொடுப்பாங்க. பட் இது நமக்கு வந்து கொஞ்சம் கூட யூஸ் ஆகாது. பட் நான் வந்து இதை வந்து எதுக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோட காஜலை ஸ்மஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து ஓரளவு ஒர்க் ஆகுது இது. ஸோ அதுக்கு வேணா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோஸர் வியூல காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நைகாவோட பீச் சைட் பீச் ஐஷேடோ பேலட்ல இருக்க ஷேட்ஸ். மொத்தம் 10 ஷேட்ஸ் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீச் கலர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஐஷேடோ. இதுல மொத்தம் 3 ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கு. இந்த ஒரு காப்பர் ஷேட், இது ஒரு ஆரஞ்சு ஷேட், இது வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் பீச்சி ஆரஞ்சு ஷேட். அண்ட் இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷேட், ஒரு கம்ப்ளீட் ஒரு பீச் மெட்டாலிக் ஷேட். இதுல வந்து லைட்டா ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல் இருக்கும். பட் அது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷிம்மரியா வந்து தெரியாது. ஸோ இப்போ இது 1 by 1 நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து இருக்கிறதுல ரொம்ப லைட்டர் ஷேட், ஒரு நல்ல ஒரு பவுடர் ஃபினிஷ்ல இருக்கும். இதுல இருக்க மேட் ஷேட் செம்ம பவுடர் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட், ரொம்ப லைட், ஒரு மாதிரி என்னோட ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல நியூட் ஷேடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த லைட் ஷிம்மர் பார்ட்டிகல் இருக்க ஷேட். ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் அவ்வளோ ஷைனிங்காக தெரியாது. பட் இங்கே பேலட்டில் உங்களால் அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு ஷிம்மர் ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்சு ஷேட் அது. ஸோ இது வந்து ஆக்சுவலி மெட்டாலிக் ஷேட், சாரி சிம்மர் ஷேடுன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த இது வந்து ஒரு மாதிரி பீச் ஷேட் தான் இது. ஸோ அடுத்து இந்த ஒரு நல்ல டார்க் ஷிம்மர் ஷேட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட், ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேட். ஸோ நல்ல ஒரு பீச்சி ஆரஞ்ச் அது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாமே வந்து ஆரஞ்ச் பீச் கோரல் டிண்ட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு காப்பர் ஷேட், இந்த ஷேட் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு பர்ஃபெக்ட் ஆரஞ்சும் காப்பரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஷிம்மர் ஷேட். ஃபைனலி இந்த ஷேட், இதுதான் இதில் இருக்கிறதுலே டார்க்கர் ஷேட், நல்ல ஒரு டார்க் பீச் கலர், ஒரு பிங்க் டிண்ட் கூட இருக்கும். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் பற்றி அவங்க என்னெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 10-in-1 ஐஷேடோ பேலட். இது வந்து நல்ல ரிச் இன் கலர், ஈஸி டு பிளெண்ட். ஸோ இதில் வந்து மேட் அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் காக்டெயில் லுக்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க மேட் ஷேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெர்வட்டி வைப்ரண்ட் ஷேட்ஸாக இருக்கும். ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து நல்ல ஸ்பார்க்லிங் ஷேட்ஸாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே ஹைலி பிக்மெண்டட் அண்ட் பிளெண்ட் லைக் பட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஐஷேடோ பேலட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத இப்போ ஒரு டெமோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் ஒரு சிம்பிளான ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷனுக்கு இந்த ஒரு லைட் ஷேட் யூஸ் பண்ணிக்கிற. இது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு நியூட் ஷேட். எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேலட்டில். ஏன்னா வித்தவுட் ஒரு ரொம்ப பிக்மெண்ட் இல்லாமல் என்னோட ஐஸ்க்கு ஜஸ்ட் ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுத்துச்சு. ஸோ என்னோட க்ரீஸ் லைனுக்கு மேலே இந்த ஷேடை வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு நியூட் ஷேட், நல்ல சூப்பரான ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது. இதில் இருக்க எல்லா மேட் ஷேட்ஸுமே ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்குது. ஹார்ஸ் லைன்ஸ் க்ரியேட் பண்ணலை, எதுவும் பேட்சி ஆகலை, அங்கங்கே திட்டாக எதுவுமே தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பீச் ஷேட் எடுத்து நான் ஹாலோ ஐஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் அப்புறம் க்ரீஸ் லைன்லையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹாலோ கட் க்ரீஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஹாலோ ஐஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் வந்து எந்த ஐஸாடோ நான் யூஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து ப்ரஷில் கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் எடுத்து பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே நான் அட் அ டைமில் நல்ல பிக்மெண்டடாக அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இது நான் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இதோட பிக்மெண்டேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ப்ரஷில் வந்து நான் ஒயிட் பிரிசல்ஸ் இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டடாக தெரியலாம். பட் இது வந்து மீடியம் பிக்மெண்டட் ஐஷேடோஸ் தான். பட் நீங்கள் வந்து நல்லா டார்க் ஷேட்ஸாகவே நீங்கள் பில்ட் பண்ணுற அளவுக்கு இது நல்லாவே பிளெண்ட் ஆகும். நீங்கள் ரீடச் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா
பண்ணாலும் இது பேட்சி ஆகாது, நல்லா ஸ்மூத்தாகவே பிளெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட சென்டர் ஐலிட்ஸில் வந்துட்டு இந்த காப்பர் கோல்ட் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காப்பர் ஷேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் பிரைடல் ஷிம்மர் ஷேடுன்னே சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்டான பிரைடல் ஷிம்மர் ஷேட் இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஐ மேக்கப்பாகவும் இருந்துச்சு இதை நான் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட லோவர் லேஷ் லைனில் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் அந்த பீச் ஷேட் மட்டும் ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக தான் எடுத்திருக்கேன், பட் ரொம்ப பிக்மெண்ட்டே வந்து தெரியாது. நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து நான் எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு டெஃபினிஷனே எனக்கு போதுமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைட்டாக ஷிம்மர் பார்ட்டிகல் இருக்க அந்த ஷேடை வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் கார்னரில் ட்ரை பண்ணேன். பட் அதில் கொஞ்சம் கூட ஷிம்மர்லாம் எதுவும் இல்லை, மெட்டாலிக்காவும் தெரியல. ஜஸ்ட் ஒரு லைட் பிங்க் ஷேட் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஐ மேக்கப், ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேலட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்க அந்த ஷேட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் இருக்க ஷிம்மர் ஷேட்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷில் இருக்குது, சங்கியெல்லாம் இல்லை. அண்ட் இதில் இருக்க மேட் ஷேட்ஸுமே ரொம்ப சூப்பர் பவுடர் ஃபினிஷில் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இது ரொம்ப பிக்மெண்டட் கிடையாது, ஒரு மீடியம் பிக்மெண்டட் தான். இவங்க சொல்லியிருக்க மாதிரி ஹைலி பிக்மெண்டட்லாம் கிடையாது. ஈவன் ஷிம்மர் ஷேட்ஸுமே வந்து மீடியம் பிக்மெண்டட் தான். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பேலட் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஐ மேக்கப் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டோன், எல்லா அண்டர் டோன் இருக்கவங்களுக்கும் இந்த ஐஷேடோ பேலட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பீச் டோன் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்குமே எடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் ஐஷேடோ பேலட் தான். ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிரைடல் மேக்கப்புக்கு, பட் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்காது. இதில் இருக்க அந்த காப்பர் ஷேட் வந்து பிரைடல் ஷேட் தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிரைட்ஸ்மைட் மேக்கப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐஷேடோ பேலட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து டெய்லி ஐஷேடோலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஷேட் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்க ப்ரௌன் ஷேட் கூட கொஞ்சம் பீச் டிண்ட் இருக்கிறனால நீங்கள் டெய்லி இதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நான் வந்து பீச் ஷேட்ஸ் தான் டெய்லி ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேலட் வந்து வாங்கிக்கலாம். 600 ருபீஸ்க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேலட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் இது ஆஃபரில் இந்த மாதிரி 300 400க்கு வாங்கினீங்க அப்படின்னா இது சூப்பர் பேலட். இதில் வந்து 10 ஷேட்ஸ் இருக்கிறனால நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷிம்மர் ஷேட்ஸ் இல்லாமலே கூட நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மேட் ஐ மேக்கப் வந்து நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுளாக நீங்கள் ஒரு 300 to 400க்கு வாங்கினீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் க்ரூமிங் ஐ ஷேடோ பேலட். பட் 600க்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதோட பிக்மெண்டேஷன் மீடியம் கவரேஜில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நமக்கு வந்து பிலோ 500லேயே நல்ல சூப்பரான நல்ல ஹைலி பிக்மெண்டட் நிறைய ஷேட்ஸ் இருக்கிற ஐ ஷேடோஸ்லாம் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 600க்கு இந்த 10 ஷேட்ஸ் இருக்க பேலட் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க இந்த இதே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், குட்டி பாக்ஸில் தான் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது 600க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 300 to 400ல் இந்த பேலட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் எனக்கும் இந்த பேலட் வந்து செல்ஃப் க்ரூமிங்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேலட் இல்லாமல் இதோட மித்த 4 வேரியன்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஐஷேடோ பேலட்ஸோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.